வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இப்போ மகர ராசி லக்னம், ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா உங்களை தான் இப்போ குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நம்மளுக்கு வந்து ஜாக்பாட் வந்து ஜூன் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடுச்சு. சரி, இந்த ஜாக்பாட் ஏன்னா நம்ம ஒரு 7-8 வருஷம் நம்ம பட்ட கஷ்டம், அந்த மாதிரி அதுக்காக ஆண்டவன் கொடுத்துருக்க பரிசு. இப்போ நம்மளுடைய ராசி லக்னத்தையே பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்பித்தாலும் அதில் வெற்றிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. முக்கியமாக என்னென்னா முயற்சி சமம். என்ன ஜென்ரலாகவே மகர ராசிக்காரங்க வந்து நல்லா கடுமையாக உழைக்கிறவங்க, சரிங்க, ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிற ஜனம். ஓகே, இப்போ இவங்க வந்து ஒன்றும் முயற்சி சனம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் ஒரு 2 அடி எடுத்து வச்சுன்னா ஆண்டவன் 4 அடி முன்னாடி எடுத்துமே வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஒன்றும் முயற்சி பண்ணுறீங்க அவ்வளோ தூரம் மென்மேலும் மேலே போகிறீங்க. அதுவும் இதில் யாராவது ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ட்ராவலிங், ஷார்ட் டேர்ம் ட்ராவல், ரொம்ப பக்கத்து ஸ்டேட்டுக்கெலாம் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இதில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து நீர் சம்மந்தமாக வேலை செய்வாங்க. இந்த ஆயில் ரிக்கில் வேலை செய்வாங்க, ஷிப்மெண்ட் போட்டில் வேலை செய்வாங்க, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க, அடிக்கடி வெளிநாடு வெளி ஊர் போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கவங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா வளரும். முயற்சி எடுங்க, விஸ்வரூப வெற்றி வரும். சரி, இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன, உங்களுக்கு வந்து பண்ணுற பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வருங்க. சரி, போன வருஷம் நம்ம என்ன சொன்னோம்னா பிஸ்னஸ் நல்லா வளரும், ப்ராஃபிட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கண்டினியூஸாக பண்ணுங்கள், பிஸ்னஸ் நல்லா வளரணும். அதை யாரெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிங்களோ இந்த ஜூன்லேருந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு 2 மாதமாக, இல்லைன்னா இந்த ஜூன்லேருந்து ப்ராஃபிட் வரும். நீங்கள் இந்த ஒரு 2 வருஷம் நீங்கள் போட்ட உழைப்புக்கு ப்ராஃபிட் இப்போ வரும், பல மடங்காக வரும். சரிங்களா? அப்படி போன வருஷம் தவற விட்டவங்க கூட இப்போ உங்கள் பிஸ்னஸை நல்லா புஷ் பண்ணுங்கள், சூப்பராக ப்ராஃபிட் வரும். இது வந்து பிஸ்னஸ்க்கு நம்ம சொல்கிறது. சரி, ஓகே. வேறு கல்யாணத்துக்கு டைம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது சொல்ல இந்த 7-8 வருஷத்தில் வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசவே ஆரம்பிச்சிருப்பாங்க. கல்யாண பேச்செலாம் லைட்டாக இப்போ தான் எடுத்திருப்பாங்க. போன வருஷம் லைட்டாக பேச்சு வந்திருக்கும். போன வருஷம் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு அக்டோபர் நவம்பர் டைமில் லைட்டாக பேச்சு எடுத்திருப்பாங்க. சில பேர் கை கூடியிருக்கும், நிறைய பேர் கை கூடியிருக்காது. கை கூடாதவங்களும் இப்போ கை கூடும். டைம் வந்து கல்யாணத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் மகர ராசிக்கு வந்து 7ஆம் வீடு வந்து கடகம், சந்திரன். உங்களுக்கு வர ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப பொறுப்பானவங்க, அழகானவங்க, ரொமான்டிக்கானவங்க, குடும்பத்தை தாங்குறவங்களாம் வருவாங்க. ஒரே விஷயம்னா ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. கோவப்பட்டால் ரொம்ப கோவப்படுவாங்க, இல்லை வருத்தப்பட்டால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. மற்றபடி அவங்களுடைய மற்ற கிரக நிலையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் கேரக்டர்ஸ். ஆனால் ஜென்ரலாக ரொம்ப பாசமானவங்களாம் வருவாங்க. கிடைக்கிறவங்களும் அழகாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்க.
சரிங்களா? இது ஒன்று. அந்த கல்யாணம்ன்றது தான் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி மாறி இருக்கு. இதை தாண்டினா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும், உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா முன்னேறும். சார் இப்போ நிறைய இந்த 7-8 விஷயத்தில் நிறைய நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை தவற விட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நான் பிடிச்சிக்கணும். அது 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றமும் கல்யாணத்துக்கு பயங்கரமான பாக்கியம் இருக்குது. ஏன்னா 35க்கு மேலே தான் மகரத்துக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல பூஸ்டப் இருக்குது. ஒன்று 35லையாவது கரெக்டாக கல்யாணம் பண்ணினா பின்னாடி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஜென்ரலாக எல்லாருக்குமே. ஸோ இப்போ பண்ணிடுறது நல்லது. ஓகே, இதுக்கு நான் வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரர். மங்கள சனீஸ்வரர் வேண்டது நல்லது. எனக்கு மங்கள சனீஸ்வரர் திருக்கொல்லிக்காடு தெரியும், வேறு எங்கெங்கே இருக்காருன்னு எல்லா ஊர்லேயும் இருக்கார், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கார். அதாவது நீங்கள் கூகுள் மேப்பில் ஜேஷ்டா தேவி இல்லை மூத்த தேவின்னு போடுங்க, அந்த அம்மா எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே இருக்க சனீஸ்வரரில் மங்கள சனீஸ்வரர். செங்கல்பட்டில் இருக்காங்க, முக்தீஸ்வரர் கோவிலில், கொல்லிமலையில் இருக்காங்க, அரப்பளீஸ்வரர் கோவிலில், திருச்செங்கோடில் இருக்காங்க, திருவள்ளூரில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. எல்லாம் அந்த அம்மா தான் மூத்த தேவி, தேவிக்கெல்லாம் மூத்த தேவி. அதனால் பழைய கோவில் எல்லாத்துலேயுமே மூத்த தேவி கோவில் இருக்கும். அந்த அம்மா மடியிலே 2 குழந்தைங்க வச்சுருப்பாங்க, புலிகன் மாந்தி. அங்கே சனீஸ்வரர் பகவான் இருப்பார். அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களோட இருந்தாலும் ஒரு மங்கள சனீஸ்வரர். அங்கே போய் வழிபாடுங்க, சூப்பராக வேலை செய்யும். ஓகே, இந்த தாண்டினா நீங்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு இல்லை, நீங்கள் வந்து சனீஸ்வரரே வழிபட்டவர். சனீஸ்வரரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரவர், கால பைரவர். நீங்கள் வந்து ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர், கால பைரவரையும் வேண்டலாம், இல்லை ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரையும் வேண்டலாம். நீங்கள் நம்ம சனீஸ்வரன் அவர் வாத்தியாரையும் நம்ம பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் சூப்பர். இவங்களெல்லாம் நீங்கள் வந்து சனிக்கிழமை குளிகை நேரம், காலையில் ஒரு 6:30 மணிக்கு வரும் சனிக்கிழமை, குளிகை நேரத்தில் போய் வேண்டது ஒன்றும் நல்லது. இல்லை எந்த நாள் உங்களால் முடியுமோ போய் வேண்டலாம். நெய்வேத்தியம் வைங்க, அந்த சாமிக்கு சங்குப்பு வைக்கிறது நல்லது. இன்னும் நெய்வேத்தியம், ஒன்றும் எள்ளு சாதம் அந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு வர மக்களுக்கும் அதை நீங்கள் அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம், இந்த வருடமே நல்லாயிருக்கும். இந்த மாதம் ஒன்றும் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் மென்மேலும் உயர்வீங்க. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பிடிச்சிட்டு டக்குன்னு மேலே ஏறி வந்துட்டோம்னா நமக்கு தான் பெரிய ஜாக்பாட். சரிங்க, உங்கள் ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுன்னா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாலை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும்.
இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளமுடன்.